மாதிரி நிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு போகாது. என்ன பண்ணி சொல்ற? ஒண்ணு புரியலையே. போக போக எங்களை பத்தி நல்லாவே புரியும். அட போங்கடா. உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இந்த காலையில இருக்கிற எல்லார பத்தி எனக்கு தெரியும். என்ன அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஏடி உமா, நீ ஏன் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் வந்து இப்படி தான் உட்கார போற. ஏப்ல வயித்துல வாயில போகுதுன்னாங்க. என்னையே இது? ஹாஸ்பிடலுக்கு போலாமா? இனி உங்களை தான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும். அண்ணா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. பொண்டாட்டி உடம்பு சரியில்லைனா புருஷன் தான் கூட்டிட்டு போகணும். காலனிக்காரங்களே அது கூப்பிட்டு இருக்கீங்க. ஷோ சபாடா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னமா பேசிட்டு இருக்கற? நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? அந்த அக்காக்கு வயித்தால வாயில போயிட்டு இருக்குது. எங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொல்றீங்க. எங்களால எல்லாம் முடியாதுங்கண்ணா. நிறைய வீட்ல வேலை கிடக்குது. நீங்க இருக்கிறீங்க தானே? நீங்க கூட்டிட்டு போங்க. எஸ், இந்த பொம்பளைங்க பேசுறது நினைச்ச டென்ஷன் ஆகுது. எஸ் ஓய், யார் பார்த்து பொம்பளைங்கற? உன்னை விட ஒரு வயசுக்கு 2 வயசுக்கு தான் பெரியவளா இருப்பானாக்கோ. என்னை போய் பொம்பளைங்கற? வேணா குஸ்பக்காவ சொல்லிக்கோ. அந்த அக்கா உன்னை விட எப்படி 10 வயசுக்கு பெரியவங்களா இருப்பாங்க. ஏடி, இப்போ உங்ககிட்ட என்ற வயசை கேட்டாங்களா? மூடிட்டு நில்லுடி. ஏங்க தம்பி, நீங்க இல்லன்னா நாங்க இங்க வந்தோம். உன் வலடி கூட்டிட்டே நீங்களே போங்க. நாங்க கிளம்புறோம். ஏய் உமா, பாடி போலாம். இந்த இடத்த விட்டு நீங்க போகணும் அப்படின்னா பணமா மட்டும்தான் போக முடியும். ஏய், நான் எவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், என்ன சிரிக்கிற? அட போங்க. பழைய படத்துல வில்லன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. நான் கிளம்புறப்பா. கொஞ்ச நேரம் போய் தூங்கி எந்திரிச்சாதான் உடம்புக்கு நல்லா இருக்கும். குஷ்பக்கா, நீ வர்றையா இல்லையோ நான் போறேன். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, இல்ல வேற எங்க போனாலும் சரி, எனக்கு வந்து தூங்கி எந்திரிக்கணுக்கா நான் கிளம்புறேன். ஏ முப்பாத்தா, முப்பாத்தா, அட போகுமா. நீயும் நிம்மதியா இருக்க மாட்டேங்கிற, என்னையும் நிம்மதியா இருக்க மாட்டேங்கிற. நிம்மதியா வீட்டு தூங்கிட்டு இருந்த ஒரு வேஸ்கேட் வந்த மாதிரி என்னை சொல்லணுமாக்கோ. ஏய், இப்ப பேச்ச நிறுத்த போறீங்களா இல்லையா? அட, இந்த அண்ணா வேற நொய்யு நொய்யின்ட்டு. என்ன துப்பாக்கி எடுத்துட்டீங்க? ஏங்கண்ணா, இவ்வளவு பேர் துப்பாக்கி எடுத்துங்க? வாயில தான் பேசிட்டு இருந்தோம். எது துப்பாக்கி எடுத்துட்டீங்க? உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குதா? இப்படியே பேசிட்டு இருந்தீங்க வாயிலேயே சுட்டுருவேன். ஏக்கா, இந்த துப்பாக்கி பார்த்தா பயப்படுற? இதுதான் சினிமால வர துப்பாக்கி. அந்த அண்ணா வச்சு விளையாட காமிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இதெல்லாம் வச்சு மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. வீட்ல பெரிய அருகாமனை வச்சிருக்கேனாக்கோ. நான் சண்டைக்கு வந்து நான் தாங்க மாட்டீங்க. இது முப்பத்தா, இவ்வளோ பெரிய துப்பாக்கி பார்த்தா பயம் இல்லையா? ஏக்கா, அந்த அண்ணா பூச்சாடி காமிச்சிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருப்பாங்களா? நீங்க வேறக்கா, வாங்க கிளம்புவோம். அப்ப இருடி, அந்த ஆளை மூஞ்சிக்கு நேரம் 4 வார்த்தை கேட்டு வரேன். யோ, ஒரு துப்பாக்கிய தூக்கி பிடி. நாங்கெல்லாம் இதுக்கு பயந்த ஆளுங்க கிடையாது. இந்த காலனிலேயே பெரிய ரவுடிங்க யாருன்னு கேட்டா எங்க 3 பேரை தான் சொல்லுவாங்க. இதுல வேற துப்பாக்கி காமிச்சு நீ என்ன மிரட்டுறியா? போயா. நீங்க சொன்னால கேட்க மாட்டீங்க. ஐயோ அம்மா, அண்ணே, நிஜமான துப்பாக்கிங்களா? நீங்க எங்களை சுடத்தா போறீங்களா? சுடுற அளவுக்கு நாங்க என்னென்ன பண்ணணும்? ஆமாண்ணே, நாங்க என்னென்ன பண்ணணும்? நாங்க மிஞ்சி போச்சுன்னா எங்க புருஷங்களை தூக்கி போட்டு மிதிப்போம். ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட சண்டை இழுப்போம். அப்புறம் காய்கறி கடைக்காரன், தண்ணி வண்டிக்காரன்ட்ட சண்டை இழுப்போம். இவ்வளவுதானே எங்களால பண்ண முடியும். உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நாங்க பேச்சுவார்த்தை கூட வச்சுக்கிறது இல்லைண்ணே. எங்களை என்ன டார்கெட் பண்ணி வந்தீங்க? மூச், சத்தம் போடாதீங்க. மாலினி, இவங்க எல்லாத்தையும் கட்டி போடு. முக்கியமா இவங்களை இங்க வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம பெட்ரூம்ல வச்சு இவங்களை எல்லாம் அடைச்சு போடு. என்ன இப்படி எல்லாம் கட்டி போடாதமா, என்னால முட்டி போட முடியாது. நான் வேணா சாமரம் போட்டு உட்கார்ந்துக்கிறேன். அப்புறம் கட்டி போடுறியா? ரொம்ப முக்கியக்கா. நாமே உயிருக்கு போராடிட்டு இருக்கோம். இதுல வேற சொகுசா சாமரம் போட்டு உட்கார்ந்துங்கற. நீ எங்க வந்தாலும் திருந்த மாட்டேக்கா. வந்த தூக்கி போட்டு மிதிச்சிருவலாமா? அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த துப்பாக்கி வச்சு நம்ம கொல்ல போறான். இதுல நீ வேற வந்து மிதிச்சற சாகடிக்க போறியா? ஏடி, சிவனேன் வீட்ல போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம்னு இருந்த. கர்மம் முடிச்ச போன பண்ணி என்னை இப்படி பண்ணி மாட்டி விட்டுட்டியேடி. உங்க மாட்டி விட்டதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்களே, முப்பாத்தாவ பாருங்க. ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கறா. ஏக்கா, ஒரு 2 நிமிஷம் இந்த கையை மட்டும் கொஞ்சம் அவுத்து விடுங்களே. இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண வேண்டியது இருக்கு. உங்க சண்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஷாலினி, இந்த அம்மா மட்டும் கட்டி போடலையா? இல்ல யஷ், இவங்க உடம்புக்கு அந்த கை கட்ட முடியல, பாவம், அதனாலதான் விட்டுட்டேன். இங்க வாருங்க தம்பி, நான்லாம் எங்கேயும் ஓட மாட்டேன். இந்த வீட்டை விட்டா காலனி விட்டா எங்க எனக்கு போக தெரியாது. அதனால என்னைல நீங்க கட்டியே போட வேண்டாம். அண்ணே, எங்க கையை அவுத்து விடுங்கண்ணே. நாங்க சிவனையும் போட்டாட்டு உட்காந்துக்கிறேன். எந்த சண்டையும் பண்ண மாட்டோம். பாருங்க, முப்பத்தாலும் அப்படிதான் இருப்பா. ஏன் முப்பத்தா, கையை ஊத்துறலாமா? வாய் மூடிட்டு உட்காரு. இல்ல என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது. எஸ், இவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காங்க. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்ல. உயிருக்கு பயப்படுற மாதிரியே தெரியல. இவங்கள வச்சு எப்படி நம்ம காரியத்தை சாதிக்க போறீங்க? அட ஆமா தம்பி, தம்பி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுங்க. எங்களை யாரோ பெரிய ரவுடி ரேஞ்சுக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு டம்மி பீஸுங்க. புருஷன் கிட்ட திருடுவோம். பிள்ளைங்க ஏதாவது வாங்கிட்டீங்க 1 ரூபா 2 ரூபா வச்சிருப்பாங்க, அதை திருடுவோம்.
உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். தேவையில்லாம ஆளுக்கால் எதையா பேசிட்டு இருக்காதீங்க. ஏ தம்பிக்கு எல்லாமே தெரியுமா மாடி? நம்மலாம் டம்மி பீஸ்னு தம்பிக்கு அப்பவா தெரியும். சும்மா மார்க்கெட் அனுப்பி விட்டுருவாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு தம்பி நாங்க வீட்டுக்கு போலாமா? அண்ணே அப்படியே அந்த அக்கா சாம்பார் வச்சாங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணே. என் உருசன் பயங்கரமா கோவத்துல இருப்பாரு. ஓ நீ சாம்பார் வாங்க வந்துதான் மாட்டிட்டியா? இல்லடி முப்பாத்தா, இவ சாம்பார் வாங்க வந்து நம்ம எல்லாத்தையும் மாட்டி விட்டுருக்கா. கொஞ்சம் எல்லாரும் கமெண்ட் இருக்கீங்களா? புஷ் தம்பி, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. புஷ்ஷா? ஆமா உங்க பேர் புஷ் தானே? ஐயோ என் பேரு யஷ். அட போங்க தம்பி, புஷ்ஷுக்கும் யஷ்ஷுக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம். இதுக்கு போய் இந்த கோவப்படுறீங்க? ஐயோ மாலினி. எஸ் நான் தான் சொன்னல, இவங்க எல்லாரும் டம்மி பீஸா இருக்காங்க. இவங்கள வச்சு எப்படி அவ்வளவு பெரிய புதையல நம்ம திருட முடியும்? புதையலா? தலைவலி தாங்க முடியல மாலினி. ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. உனக்கு டீ போட்டு கொடுக்கவா என்ன அனுப்பிச்சு விட்டுருக்காங்க? நான் உன் பொண்டாட்டி இல்ல, இத முத ஞாபகம் வச்சுக்கோ. என்னது பொண்டாட்டி இல்லையா? 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 என்ன இல்லையா 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 இல்ல. உங்களோட பேசி பேசி எனக்கு தான் தலைவலி வந்துச்சு. புஷ் தம்பி, வந்ததுல இருந்து நாங்க தான் பேசிட்டு இருந்தோம். அந்த சாலினி பொண்ணு எனக்கு கோவத்துல போகுதே. ஐயோ பேரு சாலினி இல்ல மாலினி. என்னமோ இல்ல நீ என்ற வாய் என்ன வருது அத சொல்ல முடியும். பேர் வைக்க சொன்னா பஸ் பூஸ் வச்சிருக்கானுங்க. எம்மா தாய்மாருங்களா, உங்களை எல்லாம் வச்சு உங்க புருஷனுங்க எப்படி சமாளிக்கிறானுன்னே தெரியல. உங்களுக்கு எல்லாம் கோயில் தான் கட்டணும். அந்த வாயை கொஞ்ச நேரமாவது பூட்டி வைங்க. பிளானே மறந்து போச்சு. நம்ம போய் ஒரு தம் அடிச்சு வந்தது ரிலாக்ஸ் ஆகும். ஏக்கா இந்த கை கட்ட கொஞ்சம் அவுத்து கொடுக்க முடியல. இருடி வர. எப்பாடி கையெல்லாம் வலிக்குது. ஏடி ஒரு கவலை சோத்துக்கு இப்படி வந்து மாடிடி எங்களை மாட்ட வச்சியடி. சரியான கல்லூரி மங்கி. குழம்பு வேணுமா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? யாருக்கு இந்த அடி அடிக்கிறீங்க நீங்க? ஏடி அடிக்க முடியல என்ன பண்றது? என்ற புருஷன் தான் சொன்னாரு 30 வைக்கிற குழம்பு மனுஷன் திங்க மாட்டானே. ஏடி எவ்வளவு குழம்பு இருந்தா உங்க புருஷன் இப்படி சொல்லிருப்பாப்ல? என் வீட்ல வந்து புளிக்குழம்பு நல்லா இருக்குன்னு வாங்கி திங்க போது மட்டும் நல்லா தெரியுது அவங்க புருஷனுக்கு. சரி என்ற வீட்ல வந்து வாங்க வேண்டியதானடி? இல்ல 30 வைக்கிற குழம்பு மனுஷங்க திங்க முடியாது, குஸ்பு வைக்கிற குழம்பு நாய் கூட திங்காது, நாய் செத்து போயிடும்னு சொன்னாருக்கா. கரெக்டா தான் சொல்லிருக்கான் உன் புருஷன். சொல்லுவான் என்ற வீட்ல எதுனாலும் வாங்கி வாங்கி சாப்பிட மட்டும் நல்லா தெரிஞ்சு அவரோட புருஷனுக்கு. வெளிய போய் இருக்குது அவனுக்கு. ஏக்கா அதெல்லாம் விடுங்க. இப்போ முத வீட்டுக்கு தப்பிச்சு போகணும். அது மட்டும் இல்ல என்ற புருஷனுக்கு சாம்பார் வாங்கி போய் கொடுக்கலனா நீ கொன்றுவாரு. ஏடி என்ன பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது? உங்க புருஷன் சாம்பார் வாங்கி போறதுலயே குறியா இருக்கற நீ. அதான் அப்பல இருந்து சாம்பார் சாம்பார் சொல்லிட்டு இருந்தியா? வீட்டுக்குள்ள இருந்தா அந்தால நம்மள கொல்லுவான். சாம்பார் வாங்கி போனா என்ற புருஷனை கொல்லுவாரு. மொத்தத்துல சாவு கன்ஃபார்ம். அட இருங்கடி, அந்தால என்ன சொல்றான்னு தான் கேப்பமே. ஏக்கா நம்ம என்ன ஆளாதீங்களா? புருஷன் பிள்ளைங்க எல்லாமே நமக்கு இருக்குது. நாம எது தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்டோனே. ஏய் அவசரப்படாதீங்கடி. அவன் முத வரட்டும், அவன் என்னதான் சொல்றான்னு கேப்போம். அப்புறம் வெளிய போய் வச்சுக்கலாம் அவன் கச்சேரிய. ஏக்கா தாகமா இருக்குதுன்னா அந்த ஆள்கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கா. ஏடி வாயில கோயம்புத்தூர் வரைக்கும் தெரியுதுல, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்க தெரியாதா? இதுக்கு நான் தான் கேட்கணுமா? சாலினி சாலினி புஷ்தம்பி புஷ்தம்பி. ஐயோ என் பேரு புஷ் இல்ல யஷ். அவ பேரு சாலினி இல்ல மாலினி. அட என்னமோ ஒண்ணுப்பா, எனக்கு ரொம்ப தொண்டையெல்லாம் வறண்டு போச்சே. ஆளுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொடு. மாசாவை வாங்கிட்டு வந்தீனா கொஞ்சம் நல்லா இருக்குமாக்கும். போதுமாடி? ஏக்கா எனக்கு மாசாலாம் வேண்டாம், எல்னியா வாங்கிட்டு வர சொல்லு. நல்ல செவ்வல்னியா வாங்கிட்டு சொல்லுக்கா. புஷ்தம்பி உமாக்கே மாசா கூல் ட்ரிங்க்ஸ்ல எதுவுமே வேண்டாமாமா. நல்ல எல்னியா வாங்கிட்டு வந்து கொடுப்பா. நல்ல செவ்வல்னியா இருந்தா வாங்கிட்டு வா. இப்ப உள்ள வந்த எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுவேன். எனக்கு புதையல கிடைக்கலனாலும் பரவாயில்ல.